என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். லாஸ்ட் வீக் வந்து யோசேப்பை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஒரு சில காரியங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம். இப்போ திரும்ப நான் ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் யார்கிட்ட போக போகிறோம்? சிம்சோனை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 2 கேரக்டர் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது. சில காரியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் சிம்சோனா நீங்கள் யோசேப்பா அப்படின்றத இன்றைக்கி முடிவு பண்ணிடலாம். சரியா? திரும்ப ஒரு தடவை யோசேப்பை குறித்து என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அவன் தன் தகப்பனுடைய அன்பை பெற்றவனாக இருந்தான். ராமேன் சொல்லுங்கள். சரி, இதுக்காக நம்ம திரும்பவும் இங்கேயே இருக்கட்டும். திரும்ப ஆதியாகமம் 37 எடுங்க. 37 ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக யோசேப்பை குறித்து பார்த்தோம். அவன் தகப்பனுடைய அன்பை பெற்றவனாக இருந்தான். யோசேப்பு மேலே அவங்க அப்பா ரொம்ப பாசமாக இருந்தார். இன்றைக்கி உங்களுடைய தாய் தகப்பன் நிச்சயமாக எல்லாருமே உங்களை நேசிக்கிறாங்க. உன்னுடைய சொந்த தாய் உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நிச்சயமாக யாரை நேசிக்கிறாங்க? உங்களை நேசிக்கிறாங்க. அன்றைக்கி யோசேப்புக்கு கிடைத்த அன்பு யாருக்கும் கிடைச்சிருக்கு? உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதை தான் நாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்த்தோம். அதுக்கு அடுத்தது யோசேப்பு கண்ட தரிசனங்கள் பார்த்தோம். இந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, அவன் தகப்பனுடைய அன்பை பெற்றவனாகவும் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிற விதத்திலே அவன் ஒரு கீழ்படிகிற பிள்ளையாகவும் இருந்தான். இது வாழ்க்கையில் ரொம்ப அஸ்திபாரமான ஒரு விஷயம். என்னைக்கு ஒரு வாலிப வயதில் நீ பிள்ளையாக இருக்கிற உன் தாய் தகப்பனுக்கு கீழ்படியும் பொழுது தான் கர்த்தர் உனக்குன்னு வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் உனக்கு நேரடியாக வெளிப்படுத்த நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால தான் கீழ்படியணும், பெற்றோருக்கு கீழ்படியணும், கீழ்படிந்து அவர்களுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு அடிக்கடி திரும்ப திரும்ப போதித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் அதுதான். ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு, வாலிப வயதில் தான் உன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக கர்த்தரே உன் கரத்தை பிடிப்பார். சிறு வயதில் இருக்கும் பொழுது நீ வளர்ந்து வர்ற, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் உனக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிற வயது எது? வாலிப வயது தான். இந்த வாலிப வயதில் தான் கர்த்தர் உன்னை திட்டமாக கரம் பிடித்து உனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருப்பார். ஆமென். ஏன்னா உனக்கு ஒரு தாய் தகப்பனை சூஸ் பண்ணது கர்த்தர். எனக்கு நல்லா தெரியும். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சு உன்னை வாழ்க்கையில் அழகு பார்க்கணுமோ அப்படி உன்னை அழகு பார்க்குறாங்க. உனக்கு கொடுத்த தாய் தான் உன்னோட தாய், உனக்கு கொடுத்த தகப்பன் தான் உன்னோடைய தகப்பன். அவங்கள கனம் பண்ணுறபடி உன் வாழ்க்கை இருக்கும் பொழுது தான் உன் நோக்கம் திட்டமே ஓப்பன் ஆகும். யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை யோசேப்பே பெற்றுக்கொள்கிறான். அவங்க அப்பா தரிசனம் கண்டு, மகனே உனக்கு இது மாதிரி இருக்குதுப்பா, உனக்கு கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்லலை. யோசேப்பே அந்த சொப்பனத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த சொப்பனம் தான் என்ன செய்தது? அவனை கடைசி வரை உயர்வுக்கு நடத்துச்சு இல்லையா?
கடைசி வரை அவன் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் எதுவாக இருந்தது? அந்த சொப்பனம் தான் இல்லையா? அந்த சொப்பனம் கண்டுட்டு அந்த சொப்பனத்துக்கு கீழ்படுகிறான். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வேதனை, எவ்வளோ அழுகை, எவ்வளோ கண்ணீரில், அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் ஒரு காரியத்தை அவன் மறக்காமலே இருக்கிறான். என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் நிறைவேறும் அப்படின்றத அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு குறித்த எதிர்காலம் உனக்கு தெரியுதா? நீ எப்படி வருவன்னு தெரியுதா? அதை எப்படி உன்னால் போய் அடைய முடியும்னு தெரியுதா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் பெற்றோர்களை கீழ்ப்படிந்தாதான் அதை அடையக்கூடிய வகையில் கர்த்தர் ஒன்றை நடத்த முடியும். ஆமென். ஆயத்தமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிற? உன் எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்கு கீழ்ப்படியணும்? உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். புரிஞ்சா? இது விளங்கிடுச்சுன்னா உன் வாழ்க்கை சூப்பராகிடும். சரி, ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்த்தது தரிசனத்தை குறித்து பார்த்தோம். 2 தரிசனத்தை அந்த யோசேப்பு காண்றான். 2 தரிசனத்தில் முதல் தரிசனம் என்ன அப்படின்னா, யோசேப்பு வெட்டின அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்கும், அவருடைய சகோதரர்கள் வெட்டின எல்லா அரிக்கட்டும் அந்த அரிக்கட்டை நோக்கி தலைவணங்கி நிற்கிறது இல்லையா? இதுதான் முதல் தரிசனம். ரெண்டாவது தரிசனம் என்ன? முதல் தரிசனத்துக்கு வந்து ஆதியாகமம் 37:7 வசனம். ரெண்டாவது தரிசனம் ஆதியாகமம் 37:9 வசனம். சூரியனும் சந்திரனும் எத்தனை நட்சத்திரம்? 11 நட்சத்திரங்களும் யாரை வணங்கி நின்றது? யோசேப்பை வணங்கி நின்றது. இது அவன் கண்ட 2வது தரிசனம். நல்லா புரிஞ்சுக்கோ. இதுதான் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த தரிசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு, கர்த்தர் இதை நிறைவேற்ற நல்லவராக இருக்காரு, என்ன பாடுகள் வந்தாலும் சகித்து கொள்ளுவேன், என்னை கரெக்டாக கொண்டு போய் இந்த தரிசனத்தின்படி நடத்த என் தேவன் நல்லவர்னு சிறு வயதிலே யோசிப்பு தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வாலிப பிள்ளையாக இருக்கிற, உன்னோட வாழ்க்கை குறித்து எதுவுமே தெரியல அப்படின்னா, உனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் இருக்குது. உன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போது உனக்குரிய தரிசனங்களை கர்த்தர் ஓப்பன் பண்ணி உனக்கு தரிசனமாக காண்பிப்பார். நல்லா ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அதுக்கு என்ன வசனம் பார்த்தா? ஆதியாகமம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு முன்னாடி 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவனை கூப்பிட்டு, நீ போய் என்ன செய்ப்பா, உன்னோட சகோதரர்களை விசாரித்துட்டு வா, நான் அவனை அனுப்ப போகிறேன்னு சொல்கிறாரு அவங்க தகப்பன். சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? இதோ போகிறேன்னு சொல்கிறான்ல அவன். அப்போது என்ன அதில் வெளிப்படுத்துகிறான்னா, ஒரு வார்த்தை கூட தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி அவன் பேசலை. இது நான் நல்லா கவனிச்சுட்டே வரணும். இன்றைக்கி உண்மையாலுமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும், உன் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்ந்து வரணும்னு நீ நினச்சின்னா இந்த பாயிண்ட்டெல்லாம் உனக்கான யோசித்து உன்னோட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது அவன் போகிறேன்னு சொல்கிறது எதை காண்பிக்குது? நிச்சயமாக அவன் தன்னுடைய பெற்றோருக்கு அவன் என்ன செய்கிறான்? கீழ்படிக்கிறான்ற காரியத்தை. எத்தனாவது பாயிண்ட்டு? 3வது. அதுக்கு அடுத்தது 37:36 வசனம் வாசிப்போம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். போத்திபார் அப்படின்றவன் வந்து பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற ஒரு பிரதானிகளுடைய தலைவனாக இருக்கிறான். சரியா? பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாய் இருக்கிறான். அவன் பேர் என்ன? போத்திபார். இவன் ராஜா கிடையாது. புரியுதா? பார்வோன் தான் ராஜா. அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு அதிகாரத்துக்கு உரியவன் தான் இந்த யார்? போத்திபார். அவனுடைய வீட்டில் அவனுக்கு தான் யாரை விற்கிறாங்க? அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து யோசேப்பை விற்று போடுறாங்க. அவன் தனியாக தானே வந்தான், அவங்க சகோதரர்கள் பக்கம் தனியாக தானே வந்தான். அவன் நினச்சா என்ன செய்திருக்கலாம்? திருப்பி அவங்க அப்பா கிட்ட திரும்பி போயிருக்கலாம்ல. ஆனால் நாங்கள்லாம் செய்யலை. அவன் ஏன் செய்யலை அப்படின்னா, அவன் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவனாக இருக்கிறான், மற்ற எல்லாரை காட்டிலும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது அவன் சகோதரர்களை அவன் ஒருபோதும் பகைத்ததா சொல்லவே இல்லை. அப்போது அடுத்த பாயிண்ட் என்ன? 5th பாயிண்ட்டு, எப்பவுமே நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட 4th பாயிண்ட்டு, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? உங்களுடைய சகோதர சகோதரிகளை உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் நேசிக்கிற? உண்மையாக நேசிக்கிறீங்களா? சண்டை போடாமல் நேசிக்கிறீங்களா? இதெல்லாம் இல்லைன்னா சரி பண்ணிக்கணும். சரியா? அதுக்கு தான் சொல்ல வரேன். ஓகே. அடுத்தது அதிகாரம் 39 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். இன்னொன்று, எல்லாரையும் விட்டுட்டு விற்கப்பட்ட பொழுது அந்நிய தேசத்துக்கு போகிறான். அங்கே அந்நிய தேசத்துக்கு போயும் அவன் யாரை மாத்திரம் மறக்கலை? வேதம் சொல்லுது, கர்த்தரை மறக்கவில்லை. ஆமென். அப்போது அவனோட இருதயத்தில் யார் தான் இருக்கிறா? தேவன் தான் இருந்தார்.
இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமான பாதையில் உயர்ந்த வகையில் வளரணும். நீ எப்படி வேணாலும் இரு, உன் வீட்டில் எது இருக்குது இல்லை அதுவெல்லாம் டசன்ட் மேட்டர். என்ன எதிர்பார்க்குறாரு கர்த்தர்னா, நீ அவரை நேசிக்கிறியா, நீ அவரை உண்மையாக நேசிக்கிறியான்றது தான் கர்த்தர் பார்ப்பார் உங்கள்கிட்ட. புரியுதா? இங்கே எல்லாரை விட்டு தள்ளி போயும் அந்த யோசிப்பு யாரை நேசிக்கிறான்னு வேதம் சொல்லுது, அவனுடைய அவன் தன் கர்த்தரை, தன் தேவனை நேசிக்கிறவனாக இருந்தான். புரிஞ்சுக்க முடியுதா? அங்கே அப்பாவுக்கு கீழ்படுகிறான், அடுத்தது சகோதரர்கள் கீழ்படுகிறான், எல்லாமே சரியாக தான் செய்து வரான். ஆனால் அவன் காரியம் மட்டும் எப்படி நடக்குது, வேறு மாதிரி நடக்குது. ஆனால் அதை குறித்து அவன் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை அவன் கவலைப்பட்டிருக்கலாம், ஆனால் அவன் யாரை குறித்து வைராக்கியமாக இருந்தானா, கர்த்தரை குறித்த வைராக்கியம் நிறைந்த வாலிப பிள்ளையாய் அவன் இருக்கிறான். ஆமென். அப்போது அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குள்ளே போகிறத செய்தது எது அப்படின்னா, அவன் இருதயத்தில் கர்த்தர் மேல் கொண்டிருந்த வைராக்கியம். ஆமென். அடுத்தது 39:9 வசனம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். இது அடுத்த கட்டம், உன்னுடைய லைஃப்பை அடுத்து லிஃப்ட் பண்ணக்கூடிய காரியம் எது அப்படின்னா பரிசுத்தம். வாலிப வயதில் தேவனுடைய பிள்ளைங்க எப்படி தான் இருக்கணும், பரிசுத்தமாக தான் இருக்கணும். இந்த காரியங்களாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, யோசிப்பை போல உன்னையும் தேவன் உயர்த்த நல்லவராக இருக்கிறார். அப்புறம் கேட்கணும், ஏன் இந்த தேவன் என்னை உயர்த்தலை அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாக அப்படி உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார். இந்த ஒரு வாலிப பிள்ளைன்னா அந்த பிள்ளைகிட்ட என்னென்ன கேரக்டர் இருக்கணும் அழகாக போதிச்சுட்டு வராரு ஆண்டவர் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போது அவன் தனிமையாக தான் இருக்கிறான். வாலிப பிள்ளைங்க எப்போ தப்பு பண்ணுவாங்க தெரியுமா, தனியாக இருக்கும்போது தான். அப்போது பரிசுத்தத்தை அவன் காத்துக்கொள்கிறான். அடுத்த ஸ்டெப், அவன் தனிமையாக தான் இருக்கிறான். அவன் எஜமான், அவன் வேலை பார்க்குற எஜமான் ஆசைப்படுறான் அவன் மேலே. அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ திறமையாக இருக்கிறான், அவ்வளோ அறிவாக இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டு எதிராளியை நிறுத்துறான். அவன் நிறுத்தினது நிமித்தம், அந்த அவன் மனைவியை கேட்டது நிமித்தம், யாருடைய மனைவி, போத்திபாருடைய மனைவியை கேட்குறான் இல்லையா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, நான் தனிமையாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் என்னோடு கூட என் தேவன் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியுது. இன்றைக்கி நீங்கள் வாலிப வயசில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி இருந்தாலும் நீ மறந்துடுற, தப்பு செய்யும் பொழுது மறந்துடுற தேவன் உன்னோட கூட இருக்கலன்னு. இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோ, நீ எதை செய்தாலும் கர்த்தர் உன்னோட கூட இருந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது அவன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான், நல்ல கேரக்டர். அதுக்கடுத்தது அது நிமித்தம் அவன் எங்கே போடப்படுறான், சிறைச்சாலைகளில் போடப்படுறான். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கே புரியுதா? அவனுக்கு ஜெயிலில் போட்டாலும் நீங்கள் நினைக்கலாம், நான் உண்மையாக தான் இருந்தேன், நான் கர்த்தருக்காக தான் இருந்தேன், நான் கர்த்தர் மேல் வைராக்கியமாக இருந்தேன், எனக்கே அப்படி நடக்குது அப்படின்னா நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே சொல்கிறார் ஆண்டவர், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான்னு சொல்லுது இல்லையா. அதை எப்படி கர்த்தர் காட்டுறாரு, திரும்பவும் அவனுக்கு மறுபடியும் ஒரு சோதனை வருது. அந்த சோதனையில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். உண்மையுள்ளவனாக இருந்தது நிமித்தம் அவனை சிறைச்சாலையில் போட்ட பிறகும் சிறைச்சாலையிலையும் யார் வர முடியும், கர்த்தர் வர முடியும். கர்த்தர் அங்கே ஒரு பெரிய தயவை யார் கொடுக்குறாரு, யோசேப்பு கொடுக்குறாரு. புரியுதா? நீ சத்தியத்தில் நிற்கும்போது உனக்கு சில சோதனைகள் வரும், பிசாசின் சோதனைகள் உனக்கு கொடுப்பான் தான். ஆனால் நீ உண்மையாக இருந்துட்டினா, யாருக்கு உண்மையா, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு எனக்கு இல்லை, கர்த்தருக்கு நீ உண்மையாக இருக்கணும். அப்போ தான் உன்னுடைய பிளெஸ்ஸிங் என்ன செய்யும், உன்னை நோக்கி வரும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அவன் சிறைச்சாலையில் உனக்கு தயவு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா சோதனைகளையும் முடிச்சிட்டானா முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு செய்தி. 41ஆம் அதிகாரம் 41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? ஒரு ஸ்டெப்பாக அவனுக்கு ஆண்டவர் நடத்திட்டு வராரு. எல்லா ஸ்டெப்பிலுமே கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் செய்யவே இல்லை. அவன் செய்யாமல் இருந்தது நிமித்தம்தான் கடைசியாக அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். எந்த தேசத்தை தெரியுமா? அந்த ஊர் அவனுக்கு சொந்தமான தேசம் கிடையாது, அந்த ஊரில் அவனுடைய உறவுகள் யாரும் கிடையாது, அந்த ஊரில் அவனுக்கு தேவனை வழிபடுறதுக்கு ஆலயமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லையா, எதுவுமே கிடையாது, உறவுகள் கிடையாது. அந்நிய தேசத்துக்கு ஒருத்தவன் அதிகாரியாக பொறுத்த வரைக்கும் இவன் வெளியிலேருந்து வந்தவன் இல்லையா. அப்போது வெளியிலேருந்து வந்த ஒருத்தன் அந்த தேசத்துக்கு அதிகாரியை மாற்ற முடியும்னா இந்த தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். திட்டமாக காலையிலே கர்த்தர் உன்னோட பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ கடைசியாக கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுது. எந்த அளவுக்கு, தேசத்துக்கே பிரதமர் ரேஞ்சில் அவன் உயர்த்தப்படுறான். ஆமென். 1:45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னியா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். முடிஞ்சு யோசேப்.
சக்ஸஸாக செட்டில் ஆனானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் எப்படி பிறகுறான், அவன் எப்படி தாயின் தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறான், அவன் எப்படி தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறான், அவன் எப்படி சகோதரர்களுக்கு கீழ்ப்படுகிறான், அவன் தனக்கு வர்ற சோதனையெல்லாம் எப்படி மேற்கொள்கிறான், கர்த்தர் மேலே எப்படி அவன் வைராக்கியமாக இருக்கிறான், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது சோதனைகள் வந்தும் அவனை சிறைச்சாலையில் போடும்போதும் கவலைப்படாமல் இருக்கிறான். அதனாலேயே கர்த்தர் அவனுக்கு நல்ல தயவை சிறைச்சாலையில் கொடுத்து சிறைச்சாலையிலையும் போய் ஒரு பெரிய அதிகாரியாக கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறார். கடைசியாக எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக மாற்றுறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன? வேலை. அந்த சின்ன வேலையில் அவன் உண்மையாக இருந்தான். ஆண்டவர் வசனம் சொல்லுது இல்லையா, சின்னதில் உண்மையாக இருந்தினா அநேகத்துக்கு ஒன்று அதிகாரியாக மாற்றுவேன் சொல்லியிருக்கிறாரா? அப்போ பாருங்கள், உனக்கு கொடுத்த இந்த சின்ன வேலை, சின்ன குடும்பம் இல்லை, உங்கள் வீட்டு குடும்பம் சின்ன குடும்பம், உனக்கு ஒரு முத்தாட்டம் ஒரே ஒரு அம்மா ஒரு அப்பா கூட பிறக்கிறதுக்கு பாரு, நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு உனக்கு ஒரு மூத்த சகோதரனையோ சகோதரியோ இளைய சகோதரனையோ கர்த்தர் கொடுத்து, இல்லை ஒன்றா ஒரு மூத்த பிள்ளையாக கூட கொடுத்து உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனால் இதெல்லாம் புரிந்து இந்த காரியங்களெல்லாம் நீ பார்த்து கொண்டு நீ வேணா சொல்லு, இந்த பாயிண்ட்லாம் எழுதி வச்சுக்கோ, வீட்டில் எழுதி ஒரு பக்கம் ஒட்டிக்க. இதெல்லாம் நான் செய்கிறேனா, இதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேனா, இதை கடைபிடிக்கும் போது தான் எதுக்கு அதிகாரியாக மாற்ற முடியும்? உன்னை பெரிய அதிகாரியாக, உன்னை பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சு கர்த்தர் உயர்த்த முடியும். உயர் அதிகாரியை மாறுவதற்கான உயர்த்தப்படுவதற்கான வழிகள் யாவை அப்படின்னா இதான் அதுக்கெல்லாம் ஆன்சர். புரியுதா? இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம இன்னொருத்தரை பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இப்போ இனிபடி இந்த கேரக்டரு இப்போ யோசிப்பை குறித்து பார்த்தோம் இல்லையா, இந்த யோசிப்பு மாதிரி அச்சசல் நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இப்போ நம்ம உங்களுக்கு எழுப்பி நான் கிளாப் பண்ண ரெடி. யோசேப்பு இங்கே இருக்கியாப்பா? யாராவது யோசேப்பு? பாய்ஸ் கேர்ள்ஸ், சரி, யாராவது யோசிப்பாக மாறணும், எனக்கு நான் என்ன மாதிரியான பாடு வந்தாலும், எனக்கு என்ன மாதிரியான வாலிப வயசில் சோதனை வந்தாலும் நான் யோசிப்பை போல் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சரி, பார்ப்போம். ஆமென். சரி, நான் உங்களுக்கு பிடிச்ச இப்போ ஒரு கேரக்டர் பார்க்க போகிறோம். சச் அ ஒண்டர்ஃபுல் கேரக்டர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களையே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இது. சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செகண்ட் கேரக்டர் யார் அப்படின்னா சிம்சோன். ஒரு தடவை அந்த பேர் வாயில் சொல்லுங்கள். சிம்சோன் தான் வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாம் எதிர்பார்த்து நல்லா எக்ஸசைஸ் பாடி, இவனை போல் ஒரு பலசாலி கிடையாது, பார்க்க ரொம்ப அழகானவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கிற ஒரு பையன்தான் யார்? நல்ல ஒரு பையன். யார்? இந்த சிம்சோன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கவனி. 10 மினிட்ஸில் முடிச்சிடறானா? சரி, இந்த சிம்சோன் யார் அப்படின்னா, சிம்சோனுடைய தாய் தகப்பனுக்கு முதல்ல குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள், அதாவது அவங்களுடைய தகப்பன் பேர் மனோவா, தாயோட பேர் சொல்லப்படலை. இந்த சிம்சோனுடைய அம்மா ஒரு தடவை வயலில் இருக்கிறாங்க. வயலில் இருக்கும் பொழுது தேவதூதன் தரிசனமாறான். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு நீ இப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து மரியாளிட்ட சொன்னது போலவே இந்த அம்மாக்கிட்டேயும் தேவதூதன் சொல்லுவான். சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செய்யும்? குடுக்குடுன்னு ஓடி போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தேவதூதன் வரும்பொழுது சொல்லு, நானும் அந்த தூதனை பார்க்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி திரும்ப இன்னொரு தடவை தூதன் வரும்பொழுது கொஞ்ச நேரம் இருங்கன்ட்டு ஓடி போய் அவங்க வீட்டுக்காரனை கூப்பிட்டு வந்தோடனே அப்புறம் அவங்க வீட்டுக்காரன் கேட்பான், மனோவை கேட்பான், எப்படி இதை நாங்கள் நம்புறது, இந்த குழந்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல சொல்லுவான். அவருடைய பெயர், அவருடைய நாமம் அதிசயம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய நாமம் அதிசயம்னு சொல்லி பைபிளில் இந்த இடத்துல வரும். சரியா? அற்புதர்னு வரும், ஆனால் இந்த இடத்துல என்னன்னு வரும்? அதிசயம். இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. பேர் என்ன? அதிசயம். இன்றைக்கி அவர் அதிசயம் செய்கிறவர் நீ விசுவாசினா ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிசயம் செய்கிறவராகவே இருப்பார். ஆமென். சரி, அன்னைக்கு அதிசயம் செய்கிறவராய் அதிசயம் என்ற நாமத்தில் அவர்களோடு கூட இடைப்படுறார். ஒரு வழியாக மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் யார் பிறக்கிறான்? சிம்சோன் பிறந்துடுறான். இந்த சிம்சோனை ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, பாரு, தேவன் தெரிந்தெடுத்து பிள்ளைகளை பிறக்க வைப்பார். பிறக்க வைக்கும்போது ஒவ்வொரு பிள்ளையும் நீயும் சேர்த்து தான், ஒவ்வொரு பிள்ளையும் இந்த பூமியில் உருவாக்கும் போதே பயங்கரமான ஒரு பிளானோடு தான் ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்க வைப்பார். சரியா? அந்த பிளானை எந்த டைமில் ஆண்டவர் அவங்களோட கூட இருந்து ஓப்பன் பண்ணுவார்னா வாலிப வயசில் தான். இந்த கேரக்டர் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போ யோசிப்பை குறித்து பார்த்தோம் இல்லையா, சின்ன வயசுலேருந்து அவன் 17 வயசு வரைக்கும் என்ன பண்ணான்றதெல்லாம் இல்லை, அவங்க அப்பா கூட இருந்திருக்கான்றது மட்டும்தான் தெரியுது இல்லையா. ஆனால் 17ஆவது வயசுலேருந்து தான் அவன் எப்படி வாழ்ந்தான்றத சரித்திரத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இந்த சிம்சோனும் தன்னுடைய தாய் தகப்பனு கட்டுப்பட்டு தான் வாழறான். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ இந்த சிம்சோனை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்னா, இதே போல் இஸ்ரேலர்களை அவன் வழி நடத்தணும், இந்த இஸ்ரேலர்களுடைய மீட்பு ரட்சிப்பு
பெரிய ஒரு காரியத்தை இந்த சிம்சோனை வச்சு செய்யணும்னு ஆண்டவர் பயங்கர ஒரு விருப்பத்தோடு நோக்கத்தோடு பிளானோடு இந்த மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இந்த பிள்ளையை கொடுக்குறாரு, சிம்சோனனை. சரியா? இப்போ இந்த சிம்சோன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு வளர்றான். இது சிம்சோனுக்கு மாத்திரம் இல்லை, இயேசுவை நம்பி வந்திருக்கனா இன்றைக்கி நீயும் புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக ஒன்றை கொண்டு கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் உண்டாக்கிட்டாரு. புரியுதா? சரி, இப்போது இந்த சிம்சோனு அவனுடைய தாய் தகப்பன் கிட்ட வளர்றான். இவனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவனுடைய தலையை சவரம் பண்ணக்கூடாது. இவன் பேர் வந்து நசரேயன் எனப்படுவான்னு சொல்லுவாங்க. நசரேயன் வேற யாரை சொல்லியிருக்கு பைபிளில் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லியிருக்கு. சரியா? இவனை சிம்சோனை என்ன சொல்கிறாங்க? நசரேயன் இவன். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பாக இவன் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே சொல்லுவார். அப்போது இவனுடைய அழகை எதில் இருக்குமா? அந்த முடியில் தான் இருக்குமா. இவனுக்கு சம முடி இருக்குமா. வளர வளர என்ன செய்ய, முடி வளரும் இல்லையா. அவனுக்கு 7 சடை பின்னி போடுவாங்களாம். அவனுக்கு வாலிப வயசை எட்டிட்டான். சோதனை எப்போ வரும்? வாலிப வயசில். இப்போ தலைவருக்கு என்ன வந்துருச்சு? சோதனை வந்துருச்சு. அங்கே யோசேப்புக்கு சோதனை வரும்போது எப்படி இருந்தான், இந்த சிம்சோன் சோதனை வரும்போது எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அதிகாரம் நியாயாதிபதிகளில் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஒருத்தவங்க வாசிங்க, 2வது வசனம் இன்னொருத்தவங்க வாசிங்க. எல்லாரும் கவனிக்கணும். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்தில் பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு. சரி, 2வது வசனம் இவன் என்ன செய்யறான்? முதல் வசனம் என்ன சொல்லுது? பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. மோசமானவன் பாரு. பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரேலரோட சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு கர்த்தர் வச்சிருப்பாரு. சரியா? ஆனால் இவனுக்கு பொண்ணு எங்கே தான் வேணும்னு பொண்ணு பார்க்குறான். ஒரு பொண்ணு பார்க்குறான். அது எந்த பொண்ணு? பெலிஸ்தருடைய பொண்ணு. 2வது வசனம் வாசி. திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்தில் பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் சொல்கிறான், நான் வந்து திம்னாத் ஊரில் பெலிஸ்தனுடைய ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனை அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருங்கன்னு சொல்கிறான். உட்கார்ப்பா. அடுத்த வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள், படிங்க எல்லாரும், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். புரியுதா? இப்போது அவனுக்கு வந்து அவன் வந்து அந்த உடன்படிக்கையின் பிள்ளை இல்லை, கிடையாது, பொண்ணு கிடையாது. அதாவது ரட்சிக்கப்பட்ட பொண்ணு கிடையாது. புரியுதா? ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணை வந்து இவன் பார்க்குறான். அதோடு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ப்பா நீ வந்து ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை போய் பார்க்குறியே, நம்ம அந்த மாதிரி திருமணம் பண்ணக்கூடாதுப்பா, நம்ம சொந்தத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்கே, அதில் ஒரு பொண்ணை சொன்னாடான்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என் கண்ணுக்கு எப்படி இருந்தாலும் அவன் பிரியமானவன். வெளி தோற்றத்தை தான் அவன் பார்க்குறான். அப்போ அந்த வாலிப வயசில் எது வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும்னா, கண்ணால் பார்க்கறது தான் கரெக்டுன்னு யோசிச்சிருவோம். புரியுதா? பின்பக்கம் அவங்க எப்படி யாருன்றது வாலிபம் என்ன செய்யாது, அறிந்து கொள்ளாது. பார்த்ததெல்லாம் வேணும்னு நினைக்கும். எது? இந்த வாலிப வயசு. அதே போல் தான் சிம்சோனுக்கு என்ன செஞ்சது? ரட்சிக்கப்படாத பொண்ணு தான் எனக்கு, அந்த பொண்ணு தான் வேணுன்றான். ரட்சிக்கப்படலான்னு அவங்க வீட்டில் அட்வைஸ் பண்ணி என்ன செய்கிறான்? அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் இந்த பெண்ணை வந்து திருமணம் முடிக்கிறதுக்காக அவங்களும் போய் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க பார்க்குறதுக்காக. 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்துக்கு ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இவங்க எல்லாரும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது எய்த்தப்பில் என்ன வருது? அந்த வார்த்தை சொல்லலாம், கெர்ச்சிக்கிற பாலசிங்கம். புரியுதா? பால அப்படின்னா அதுவுமே ஒரு வாலிப வயசான சிங்கம். அது வாலிப சிங்கம் என்ன செய்யும்? நல்லா பலனுள்ளதாக இருக்கும். அந்த சீறி பாய்கிற சிங்கமாக இருக்கும். அது கெர்ச்சிக்கிற சிங்கம்னே போட்டிருக்கு. கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று எதிர வருதான். தலைவன் என்ன செஞ்சிட்டான்? அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போய் ஒரு மரத்தில் ஏறிக்கல. என்ன செய்கிறான்னு பாருங்க. 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இவன் என்ன செய்கிறான் பாரு, அவங்க அப்பா அம்மா கண்ணுக்கே மறைச்சி அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போவீங்கள்ல, அந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டு கிழிச்சு போட்டானா. பேப்பர் எடுத்து டர்ன்னு கிளினா கிழிச்சிடுவீங்க. சிங்கத்தை கிழிச்சு போடுவீங்களா? நீங்கள் கிழிச்சு போட முடியுமா? இன்னொன்று, அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உருவாக்கப்பட்டதுனால எப்பவுமே ஆவியானவர் அப்பப்பையும் அவனோட இறங்குவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கும் பொழுது அவன் மகா பெரிய பலசாலியாக மாறிடுவான். உங்களை மாதிரி நார்மலான பீப்புள் அவன் இல்லை, உங்களை மாதிரி நார்மலான பிள்ளை இல்லை. அவன் இன்னும் நல்ல பலசாலியாகவே அவன் தோரணையில் அப்படி இருந்தான். அதை காட்டிலும் ஆவியானவர் அவனோடு இருக்கும் பொழுது கெர்ச்சிக்கிற பாலசிங்கமே அவனுக்கு எப்படி தான் இருந்தது? ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கிழிச்சு தூக்கி போட்டு போயிடுவான். புரிஞ்சுதா? இதை நோட் பண்ணிக்கணும். இதை அடுத்தது
14ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கியதனால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இவன் இன்னொன்று என்னன்னா, ரொம்ப கோபம் வர்றவனாக இருந்தான். எத்தனை பேருக்கு நான் ஒரு பெரிய இந்த சிம்சோனுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கு, இவன் பயங்கர கோபம் வருமா. யாருக்கு? சிம்சன். இங்கே யாருக்காச்சும் எனக்கு மட்டும் கோபமே வராது சிஸ்டர், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்ன வேணாலும் செய்யுங்க, எங்கள் வீட்டில் வேணாலும் வந்து கேட்டு பாருங்கள், அவர் எனக்கு என்ன சொன்னாலும் சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. அப்படி யாராவது இருக்கீங்களா? எனிபடி? எனக்கு கோபமே வராது. சரி, ஆனால் இங்கே இவனுக்கு என்ன வந்திருக்குது? கோபம் வந்திருக்குது. நீங்களும் கோவப்பட மாட்டீங்களா? நீங்கள் யோசிப்பு கட்சிப்பல் இருக்கு. சரி, கோபம் வாலிப வயசில் என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. ஆனால் இவனுக்கு என்ன வந்திருக்கு? கோபம் வந்திருக்கு. இவன் இங்கே ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன அப்படின்னா, அங்கே போய் பொண்ணெல்லாம் பேசி திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவன் ஒரு விடுகதை போடுவான். அந்த விடுகதைக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்துருவேன். அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்துடணும்னு சொல்லுவோம். இதுக்கிடையில் என்ன நடக்கும்னா, இங்கே கூட்டாளிங்க யாரெல்லாம் இந்த விடுகதை சொல்லணுமோ எல்லாரும் போய் இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவன் சொல்லி கேட்பான், இது மாதிரி எப்படியாவது நைஸாக அவன்ட்டு என்ன செய்யும், இந்த விடுகதைக்கு பதில் கேளு அப்படின்வான். அப்போ அவங்கெல்லாம் அந்த பொண்ணு என்ன செய்யும், அவனை எப்படியாவது பண்ணி விடுகதை கேட்டு இவன்கிட்ட போய் அவன் சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு புரிஞ்சிடும், ஆஹா இது ஏமாற்றி சதி திட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுகதையை சொன்னவொடனே இவனுக்கு கோவம் வந்துடும். யாராலுமே சொல்ல முடியாது. எப்படி இவனுங்க சொன்னானுங்கன்னா, இவ தான் கட்டிட்டு போய் சொல்லிட்டானே, இவனுக்கு கோவம் வந்துட்டு உடனே என்ன செய்கிறான், இப்போ யார் கொடுத்தானோ 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரமும் சிம்சன் கொடுத்தானோ, உடனே என்ன செய்கிறான், இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க 19வது வசனம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று என்ன செய்கிறான், 30 பேரை கொல்றான். டப்ட்டு முடிச்சிடுவான் வேலையை. இவனுக்கு எல்லாமே ஈஸி. புரியுதா? 30 பேரை கொன்று டபுக்குன்னு போட்டிருக்காங்க பாரு. அட பாவி, அவ்வூராரில் அவர்களுடைய வஸ்திரங்களை உருவிட்டான். சட்ட துணியெல்லாம் உருவி விடுகதை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். 15ஆம் அதிகாரம் 4ஆம் புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடைய வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி. ஆனாலும் இவனுக்கு அந்த ஆத்திரம் தீரவே இல்லை. இவனுங்க நம்மளை பழி வாங்கிட்டானுங்க இவனுங்கெல்லான்னு சொல்லி அவங்களுடைய வயலெல்லாம் எரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, 300 நரி பிடிக்கணும். எத்தனை நரி? ஒரு நரி பிடிக்க முடியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம ஹீரோ எத்தனை நரியை பிடிக்கிறான்? 300 நரியை பிடிச்சி ஒரு வாழை, இந்த நரியோட வாழையும் அந்த நரியோட வாழையும் கட்டிடுவான். 2 கட்டி 2 நரிகளோட வாழை கட்டினால அந்த நடுவில் தீப்பந்தத்தை வச்சுருவான். வச்சு வயல் பக்கம் தத்தி விட்டோன்னே இந்த நரி என்ன செய்யும், 300 நரிமா, இந்த நரிகளை கட்டுற வரைக்கும் அந்த நரி கம்முன்னு இருக்கணும். அப்போ இவனை பார்த்து எப்படி பயப்படும் பார்த்துக்க நரியெல்லாம். புரியுதா? கட்டி அந்த வயல் வெள்ளாண்மைன்னு சொல்லுவாங்க, அந்த வயல்லாம் எரிஞ்சு போயிடும். சரியா? அப்போ எரிஞ்சு போன உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பெலிஸ்தர்களுக்கு தெரிஞ்சு போடுது, இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னும் பொழுது இவன் தான் பண்ணா அப்படின்னோடனே இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த பொண்ணு கதை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 15ல் 14ஆம் வசனம், அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகளை நெருக்கப்பட்ட நூல் புலாக்கி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்தது. சரி, இதுக்கு இடையில 15ஆம் அதிகாரத்தில் 13ல் சொல்கிறான் அவன் என்ன 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறான்னா, அடியில் பாருங்க, 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவனை கயிறால் கட்டி கொண்டு போகிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன தொடக்கூடாது, ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், புதுசாக கயிறு, பெரிய கயிறு அவனை வாங்கிட்டு வாங்க, பெரிய கயிறா 2 புது கயிறு வாங்கிட்டு வந்து என்ன செய்யுங்க, அதால் என்ன எல்லாம் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. பெலிஸ்தர்லாம் கத்துறான், நாங்கள் அந்த சிம்சன் நம்ம வயல்லாம் எரிச்சு போட்டாங்க, சிம்சனை பிடிச்சிட்டோன்னு சொல்லி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்குது. கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகிய அவன் கட்டுகள் அவன் கைகள் விட்டு அருந்து விழுந்துருச்சான். அவ்வளோ பலசாலியாக யார் இருக்கிறா? சிம்சோன் இருக்கிறான். இப்போ அந்த பொண்ணு கதை முடிஞ்சிச்சு. அடுத்த பொண்ணு வருது, என்ட்ரி ஆகுது, பார்ப்போம். இவன் அவ கூட போய் இருக்கும் பொழுது அவளோட பழகிட்டு இருக்கும் பொழுது
பெலிஸ்தர்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, இவனை கொன்றதுக்கு இது சரியான வழின்னு சொல்லி அந்த தெளிலாடோட சில ரகசியங்களை பேசுகிறாங்க. நீ என்ன செய்யணும், எப்படியாவது இந்த சிம்சோனை எங்களுக்கு பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்பொழுது அவனுடைய பலம் எங்கே இருக்குது, அவன் எதனால் இவ்வளோ பலசாலியாக இருக்கிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவன்கிட்ட என்ன செய்யும், நீ என்னை உண்மையாலுமே நேசிக்கிறியா சிம்சோன், அப்போ உன் பலம் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும். அவன் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வான், அவளை ஏமாற்றுவான். அப்படியா, என்ன இந்த கட்டிலோட வச்சு கயிறால கட்டிடுனே உடனே எல்லாரும் பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஒடியாந்துருவாங்க. ஒடியாந்து இவனை பார்த்துட்டு கேட்பாங்க, எப்படி கட்டியாச்சா, அப்போ பிடிச்சிட்டோம் சிம்சன் அனும்பொழுது பாரு இந்த கயிறெல்லாம் விட்டுரும். கடைசியாக நீ வந்து சொல்லலைன்னா நீ உண்மையாலுமே என்னை நேசிக்கலன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து உண்மையை வாங்கிடும். என்னன்னா, என்னுடைய பலன் எதில் இருக்குன்னா இந்த சடையில் தான் இருக்குது, இந்த முடியை வந்து என்ன பண்ணிட்டேன், சவரம் பண்ணிட்டா என்னுடைய பலம் என்னட்டேருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே தெரிஞ்சிடும். இவனை அப்படியே நல்லா மயக்கி படுக்க வச்சு முடியை வந்து என்ன செஞ்சிடுவா, ஷேவ் பண்ணிவிடுவாங்க, அந்த சவரம் பண்ணிடுவாங்க. சவரம் பண்ணோடனே அவனுடைய பலம் போயிடும். எப்பயும் போல் இவனை கயிறால் கட்டி வச்சுட்டு எதிராளிங்க வந்துடுவாங்க. வந்தோடனே இவன் திரும்பி எந்திரிப்பான் பாரு, அவனுக்குள்ளே இந்த பலன் இருக்கவே இருக்காது. முதல்ல ஒரு பொண்ணோட பேசுகிறான், அந்த பிள்ளையோட குடும்பம் பண்ண முடியல. அடுத்து ஒரு பெண்ணோட பேசுவான், அந்த பொண்ணோடையும் குடும்பம் பண்ண முடியாமல் அடுத்து ஒரு வேசி தான் அவன். ஆனால் அந்த வேசி நிமித்தம், அதாவது கண்ணுக்கு பிரியமாக இருக்குது, என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனுடைய வார்த்தையை மீறி அவன் செய்த செயலால் அவன் தன் முழு பலத்தையும் இழந்துருவான். அவன் பகைஞர் கையில் ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. அவனை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, கண்ணு ரெண்டி நோண்டிடுவாங்க. நோண்டிட்டு அவனை மாவரைக்க விடுவானுங்க. அவனை அவ்வளோ கொடுமைப்படுத்துவானுங்க, இவனால் தாங்கவே முடியாது. அப்போது கடைசியாக இவனை வந்து ஜோக்கர் மாதிரி ஆக்கிடுவாங்க. உன்னை இங்கே பாரு சிம்சோன், இங்கே பாருன்னொடனே அவன் அங்கே ஓடியாறது, எல்லாரும் சிரிக்கிறது. இதை இவ்வளோ கேலி கூத்தாயிடும் அவனுடைய வாழ்க்கையை. கடைசியாக அவன் ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, புரியுதா, கடைசி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அவன் செஞ்சது தப்பு தானே, ஆனால் ஆண்டவர் அவன் மேலே திரும்பவும் இறங்குறார். இறங்கும் பொழுது அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கட்டடத்தில் ஒரு பெரிய தூண் 2 இருக்கும். அவன் என்ன செய்வான் தெரியுமா, இந்த தூண் ஒரு கையில் அந்த தூண் ஒரு கையில் பிடிச்சிட்டு அசைச்சிடுவான் பாருங்க. அசைக்கும் பொழுது என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்து பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இப்போ சாவு கணக்கு எவ்வளோ வருது, 30லேருந்து 300 நரி கொள்றான்ல, 30லேருந்து 300 வந்து 300லேருந்து எவ்வளோ வந்துருச்சு, 1000 வந்துருச்சு. அங்கே வேதத்தில் எழுதியிருக்கு, அவன் உயிரோடு இருக்கிறவங்கள அவன் கொன்னதை பார்க்கிலும் அவன் இருக்கும் பொழுது கொன்றவங்க செத்து போனவங்க அவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? இதுதான் சிம்சோனுடைய லைஃப் ஸ்டோரி. சிம்சோனுக்கு நோக்கம் இருந்தது. கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தாரா, திட்டமாக தெரிந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துவ அடையாளமாக இந்த சிம்சோனை தெரிந்தெடுத்தார். எவ்வளோ விலையேற பெற்ற வாழ்க்கை. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை அப்படி தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவருடைய தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்றணும்னு சொல்லி உங்களை எல்லாரும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ வெளில போகும்போது தெரியும், எத்தனையோ வாழை பிள்ளைங்க எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஒன்றை எங்கே கொண்டு வந்திருக்கார் கர்த்தர், சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். ஏன், நீ சிம்சோனையும் பாரு, யோசேப்பையும் பாரு, நீ யாரை போல வாழ போற அப்படின்றத யார் தான் முடிவெடுக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ யோசேப்பை போல வாழணும்னு தான் நான் அவனை அழைச்சேன்னு சொல்றாரு. ராமன் சொல்லுங்க.